வணக்கம். இன்றைக்கி நான் சேனலில் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, சுடிதார் ஓப்பன் எப்படி தைக்கணுன்றத சொல்லித்தர போகிறேன். நிறைய பேர் வந்து சுடிதார் நெக் எல்லாமே நல்லா ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஓப்பன் மட்டும் ஃபினிஷிங் நல்லா பண்ண வராது. அந்த ஓப்பன் எப்படி தைக்கணுன்றத இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். வீடியோவில் பாருங்கள். இது வந்து கை ஓப்பன். இந்த இடம் அடுத்தது இந்த கையும் உடம்பும் சேர்கிற இடம் இந்த இடுப்பு பகுதி. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ துணி வைக்கணும்னு தோணுது நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச் தான் வைக்கணும். இந்த துணி இங்கே நம்மளோட அளவு இங்கே முடியுதுன்னா இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச் தான் வைக்கணும். அப்போ தான் அந்த ஓப்பன் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ ஓப்பன் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து தைச்சிட்டு வர போகிறோம் அப்படியே கீழே வரைக்கும். இது வந்து லாங் ஹேண்டு, அதனால் பெருசாக இருக்குது. இந்த ஓவர்லாக் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் கைப்பகுதி. ஸ்டார்டிங்கில் நம்ம டைட் அடிச்சுக்கணும். தைச்சிட்டு அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்து மேலே நம்ம தைச்சிட்டு வரலாம். நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்களோ இடம் விட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. இந்த 3 இடம் மட்டும். இப்போ இடுப்பு பகுதியை தைக்க போகிறேன். இப்போ இடுப்பு பகுதி வந்துட்டேன். இப்போ இடுப்பு பகுதியிலேருந்து இந்த ஓப்பன் பகுதி கீழே இருக்குது. இதுக்கு வரும்போது நல்லா இப்படி வளைவாக கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போத்துலேருந்தே கொண்டு வந்துடணும். பாருங்கள், அப்படியே வந்துட்டேன். இந்த வி கட்டு தான் வந்து அது முடிகிற இடம். வி கட் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? பாருங்கள், அந்த பென் மார்க் பண்ண இடத்துனால டைட் அடிச்சிருவேன். வெளியே அப்படியே தச்சிக்கிட்டே வெளியே வரக்கூடாது. வந்தீங்கன்னா ஓப்பன் வந்து நல்லா வராது. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நூலை கட் பண்ணிவிட்டு பாருங்கள். இது மேலே கை பக்கம், கைக்கிட்டேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது இடுப்பு பகுதி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சி கீழே வந்தாச்சு. கீழே வந்து பாருங்கள், இந்த இடத்துல நான் இதுதான் என்னோடய வி கட்டு. இதுதான் வந்து ஓப்பனுக்கு ஒரு அடையாளம். இந்த இடத்துக்கிட்ட இருந்து நான் இங்கே பெண்ணில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டைட் அடித்து நிறுத்திக்கிட்டேன். இப்படியே தச்சுக்கிட்டு வெளியே வரல. ஏன் டைட் அடித்து நிறுத்துறோம்னா, இந்த இடத்த வந்து நம்ம திரும்ப பிரிஞ்சு வரும்போது திரும்ப தைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம டைட் அடித்து தான் நிறுத்தணும். இப்போ இது பக்கத்துலேயே 1/4 இன்ச்சில் இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ 1/4 இன்ச்சில் இன்னொரு தையல் அடிக்கிறேன். கை ஓப்பன் தைச்சிட்டு வரேன். இப்போ தான் கை ஜாயிண்ட் தைக்கிறேன். இப்போ இடுப்பு பகுதி வரப்போகுது. அப்படியே 1/4 இன்ச்சில் இப்போ வந்து 1/4 இன்ச்சிலே இது வரைக்கும் நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அதே 1/4 இன்ச்சை மெயின்டைன் பண்ணக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த லைன்லேயே ஜாயிண்ட் ஆயிடணும். நம்ம பிரித்து விடுறதா இருந்தால் இந்த கை பக்கம் இந்த அக்கள் பக்கம் இடுப்பு பக்கம் இந்த 3 இடம் தான் பிரிக்க முடியும். இந்த இடம் வந்து நம்ம பிரித்து விட மாட்டோம். அதனால் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லைன்லேயே வந்து சேர்ந்துடணும். 1/4 இன்ச்சில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அதே மாதிரி அந்த இடம் வந்து டைட் அடித்து ஊசியை தூக்கிக்கிட்டு தான் வெளியே எடுக்கணும். இந்த பாருங்க, இப்போ 2வது தையல் அடிச்சிருப்பேன். கை பக்கத்துலேருந்தே தைச்சிட்டு வந்திருக்கேனா. இப்போ ஓப்பன் பக்கம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே தைச்சி தான் நிறுத்தியிருப்பேன். பாருங்கள், 2 தையலும் 1/4 இன்ச்சிலே வந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே தையல் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இடம் வந்து பிரித்து விட மாட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிட்டு ஓப்பன் தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம தைச்ச இடம் இந்த சைடில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதுதான் நம்ம டைட் அடித்து நிறுத்தியிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம டைட் அடித்து நிறுத்தியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். சைடில் பிரித்தோம்னா இப்படி இருக்கும். இதனால் வி கட் போட்டிருப்பேன் அடையாளத்துக்கு. அந்த வி கட்டுது. இப்போ தைக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எங்கே தைக்க போகிறேன்னா, இந்த அடிப்பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பிக்க போகிறேன். சைடு டோருக்கு அப்படியே அடிப்பகுதி வருது பார்த்தீங்களா? அடி பக்கத்துலேருந்தே நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். இப்போ அடிப்பக்கம் தைக்கிறதுக்கு 2 ஃபோல்டிங் பண்ணணும். எல்லா பக்கமே 2 ஃபோல்டிங் தான் பண்ணணும். அப்போ தான் பிசுறு வெளியே தெரியாது. இப்போ அடிப்பக்கத்தில் பாருங்கள், ஒரு ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். சும்மா கொஞ்சம் தூரம் அடிச்சிட்டாலே நமக்கு போதும். டைட் அடிச்சுக்கணும் ஸ்டார்டிங்கில்.
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நூல்லாம் இருந்ததுன்னா உள்ளே தள்ளி விட்டுட்டு கவர் பண்ணி அப்படியே தைக்க ஆரம்பிக்கணும். ஒரே டைமில் ரொம்ப தூரத்துக்கு ஃபோல்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த டேபிள் எண்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த எண்டிங் வரைக்கும் இப்படி ஃபோல்டிங் பண்ணுங்கள். திருப்பி அந்த இடம் ஊசிக்கிட்ட போகும்போது இந்த இடம் ஊசிக்கிட்ட போகும்போதே நிறுத்திடுங்க. இந்த இடம் வரைக்கும் ஊசிக்கிட்ட போகாதீங்க. திருப்பி அடுத்த ஃபோல்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து துணி வந்து ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கும். நமக்கு தைக்கும்போது சின்னதாக பெருசாக வராது. இந்த டேபிள் இருக்கிற இடம் வரைக்கும் நான் ஃபோல்டிங் பிடிச்சிட்டேன். நான் பிடிச்சிருக்க இடம் இங்கே தான் இருக்குது. இப்போ ஊசி இங்கே தைச்சோடனே நான் இதை கை எடுத்துடுறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம போகக்கூடாது. திருப்பி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக பிடிச்சிட்டு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகுதுன்னா டாப் சைடு பக்கம் தைக்க போகிறோம். நம்ம இது லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது சைடு பக்கம் கீழே ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ சைடில் அப்படியே வரப்போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் இப்படியே தைச்சி வெளியே எடுத்துருங்க. தச்சு வெளியே எடுத்தாச்சு. ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு தச்சு வெளியே எடுத்தால் தான் தைக்க ஈஸியாக இருக்கும். எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு பக்கம் அடி பக்கத்துலேருந்து அப்படியே தச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தோம்னா இந்த ஓப்பன் வந்துடும். அதே மாதிரி 2 ஃபோல்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஃபோல்டிங் பண்ணி அதே மாதிரி டைட் அடிக்க போகிறேன். டைட் அடிச்சிட்டேன்னா இப்போ அதே மாதிரி கொஞ்சம் தூரம் நம்ம டேபிள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு தைக்கிறேன். இப்போ நான் இது வரைக்கும் தான் பிடிச்சிருக்கேன். தையல் பாருங்கள், இது வரைக்கும் தான் தைக்கிறேன். திருப்பி இன்னொரு ஃபோல்டிங்கை சரி பண்ணிக்கணும். அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியும். அதெல்லாம் நல்லா நீங்கள் உள்ளே தள்ளி ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா உள்ளே தள்ளி ஃபோல்ட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே தச்சுக்கிட்டே வரேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி இப்போ ஓப்பன் வரப்போகுது. கொஞ்சம் ஓப்பன் கிட்ட வந்துட்டோம். இந்த ஒரு விரலை வச்சே நீங்கள் உள்ளே தள்ளணும் அந்த பிசுறு துணியெல்லாம். இப்போ உங்களுக்கு ஓப்பன் தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல. இப்போ ஓப்பன் வந்த பிறகு என்ன பண்ணணும்னா இது இன்னொரு ஓப்பன் ரெண்டுத்தையுமே இப்படி விரிச்சுக்கிட்டு நம்ம எப்படி அந்த ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு வரோமோ அதே மாதிரி எப்பவும் போலவே அப்படியே மேலே வரைக்கும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு வர போகிறோம். என்னென்னா ஜாயிண்ட் இங்கே இருக்குதுன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வரைக்கும் மேலே வரணும். நம்ம ரொம்ப தள்ளி வரக்கூடாது, கீழே இங்கேயும் திரும்பிடக்கூடாது. இந்த வி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயே திரும்பக்கூடாது. இதுலேருந்து மேலே 1/2 இன்ச் வரைக்கும் வந்து இப்படி வந்து பா ஷேப்பில் வந்து இதையும் ஃபோல்டு பண்ணி அப்படியே தைச்சிட்டு போக ஆரம்பிச்சிருவோம். இப்போ பாருங்கள், நான் இப்போ இதுலேருந்து 1/2 இன்ச்சுனா வி ஷேப் இங்கே இருக்குது, 1/2 இன்ச்சுனா இது வரைக்கும் நான் இப்போ வருவேன் தைச்சிக்கிட்டு. வந்துட்டேன். இப்போ நின்றுட்டேன். ஊசியை அதில் குத்தி வச்சுக்கணும். ஊசியை வந்து கையில் திருப்பி குத்துங்க, மிதித்து தைக்காதீங்க, அது ஓடிடும். குத்திட்டு இப்போ இந்த ப்ரெஷர் ஃபுட்டை மட்டும் மேலே தூக்கிடணும். தூக்கிட்டோம்னா துணியை நம்ம எப்படினாலும் திருப்பிக்கலாம். ஆனால் அந்த இடம் வந்து மாறாது, தையல் வந்து அப்படியே கண்டினியூவாக இருக்கும். இப்போ திருப்பிக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்படி இப்படி திருப்பி திரும்பணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பா ஷேப் கிடைக்கும். அந்த ஓப்பன் வந்து நல்லா அழகாக இருக்கும். இப்போ பா ஷேப் திருப்ப முன்னாடி இப்போ அந்த பக்கம் தான் தச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பக்கம் நம்ம ஃபோல்டிங் வந்து பண்ணிடணும். ஏன்னா கிட்ட வந்த பிறகு ஊசி கிட்ட போய் நம்மளால் ஃபோல்டிங் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் துணி இந்த பக்கம் இருக்கும் போதே இந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி ஃபோல்டிங் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு பா ஷேப்பில் தான் வர போகிறோம். வந்தாச்சு. வந்துட்டு திருப்பியும் அதே மாதிரி ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு திரும்பணும். அப்போ தான் இடம் மாறாது, கண்டினியூ அப்படியே கரெக்டாக இருக்கும். இப்போ திருப்பி இந்த ஓரம் தைச்சிக்கிட்டே வந்து பா ஷேப்பில் திருப்பி இப்போ இந்த பக்கம் தைக்க ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இந்த ஊசிக்கிட்ட போகிற வரைக்கும் தைக்கணும்.
ஃபுல்லாக உள்ளே போகக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கும் போதே நிறுத்திடணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ கீழே வந்துட்டோம். நம்ம ஆரம்பித்ததே கீழே தான், ஃப்ரண்ட் பக்கம் கீழே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பேக் சைடு வந்துட்டோம் அப்படியே கீழே. அதேமாதிரி தைச்சிட்டு வெளியே வந்து நூலை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி இதை ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். இல்லை அப்படியே மடித்து தைக்கிறதா தான் தைக்கலாம். புதுசாக தைக்கிறவங்களுக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு தைங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி திருப்பி 2 ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். தைக்கும் போது ஸ்டார்டிங்கில் டைட் அடிக்கணும். டைட் அடித்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி தைக்க ஆரம்பித்தாச்சு. இது வந்து அடிப்பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரெயிட் கட். அதனால் நமக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே நம்ம ஆப்பிள் கட் மாதிரி கட் பண்ணியிருந்தோம்னா அது தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்படி தைக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக வராது, அந்த இடம்ல வந்து கொஞ்சம் சுருங்கி சுருங்கி வரும். இது ஸ்ட்ரெயிட் கட்டுன்றதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சைடு முடிக்கும் போது அப்படியே வெளியே வந்துடலாம். இதோ அப்படியே வெளியே வந்துட்டு திருப்பி ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னாலும் நம்ம அப்படியே பண்ணலாம். என்ன அப்படியே கண்டினியூ பண்ணுறது எப்படின்னா, இப்போ தூரமாக இருக்கும்போதே இந்த எக்ஸ்ட்ரா நூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிடணும். கொஞ்சம் நமக்கு மடிக்கும் போது டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ திருப்பி அதேமாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, 2 ஃபோல்டிங் பண்ணிக்கணும். இது எனக்கு கட் பண்ணாமலே தைக்க வருது அப்படின்றவங்க மட்டும் இப்படி பண்ணுங்கள். இல்லை எனக்கு கட் பண்ணால் தான் தைக்க வருதுன்னா கட் பண்ணிகிட்டே தைங்க. பார்த்தீங்களா, இப்போ எல் ஷேப்பில் மடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கலாம், ஏன்னா அந்த பக்கம் ஃபோல்டிங் இருக்குது. இப்போ இப்படி திருப்பிக்கிறேன். அதே மாதிரி ஊசி அதில் குத்தி வச்சுட்டு இந்த ப்ரெஷர் ஃபுட்டை மட்டும் தூக்கி திருப்பிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதேமாதிரி டைட் அடித்து பின்னாடி டைட் அடிச்சுட்டு தான் வரணும், இல்லைனா இந்த இடம் வந்து சரியாக ஜாயிண்ட் ஆகாது. இப்போ டைட் அடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ இன்னொரு ஓப்பன் கிட்ட வரப்போகுது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் தைச்சிட்டோம் பார்த்தீங்களா, இன்னொரு ஓப்பன் வந்துருச்சு. அதே மாதிரி ஒன்றும் இல்லை, இப்படி திருப்பினோம்னா இப்படி ஓப்பன் பண்ணோம்னா நல்லா ஓப்பன் ஆகும். அடியில் இருக்க துணியெல்லாம் நல்லா இழுத்துறணும், இல்லை அடியில் போய் உள்ளே போய் துணி இப்படி மாட்டிக்கும். உள்ளே மாட்டிட்டு தைச்சிட்டோம்னா வெளியே வந்து திருப்பும் போது அசிங்கமாக இருக்கும். ஆனால் அடியில் இருக்க துணியை நல்லா இழுத்துட்டு, நான் அந்த பக்கம் தைக்கும்போது சொல்லியிருக்க மாட்டேன் அடியில் இருக்க துணியை வந்து இப்படி நல்லா இழுக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டேன். முக்கியமாக இந்த அடியில் இருக்க துணியை நல்லா இழுக்கணும், இல்லைனா அது உள்ளே போய் மாட்டிடும். அதே மாதிரி கீழே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு வந்தோமா, அதே மாதிரி இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பெனில் எதுலையோ புள்ளி வச்சுக்கோங்க. புதுசாக தைக்கிறவங்க இப்படி புள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம வரணும்னு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணணும், அதுக்காக இந்த புள்ளி 1/2 இன்ச்சில் வச்சுட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். அடியில் இருக்க துணியெல்லாம் நல்லா எடுத்துட்டேன். இப்போ கிராஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு துணியை திருப்ப போகிறேன். அந்த புள்ளி வச்ச இடத்துக்கு நேராக வச்சுருக்கேன். அந்த புள்ளி இதோ இந்த இடத்துல இருக்குது, நான் வச்ச புள்ளி இதோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் புள்ளி இருக்குது. இப்போ நான் இதில் வந்து கிராஸ் பண்ண போகிறேன். கிராஸ் பண்ண முன்னாடி இந்த பக்கம் நான் ஃபோல்டு பண்ணிடணும், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோல்ட் பண்ணிட்டேன்.
இப்போ கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி ஸ்ட்ரைட்டாக தைக்க போகிறேன். திருப்பி அதே மாதிரி ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு இந்த ஃபோல்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பா ஷேப் வந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தைச்சிட்டே வாங்க. நூல் ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த நூல் நம்ம தைச்ச பிறகும் வெளியே தெரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா வராது. முடிஞ்சளவு உள்ளே தள்ளுங்க. ரொம்ப பெருசாக இருக்குன்னு வெட்டிடுங்க. இழுத்து அக்காதீங்க. அத்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் நூல் விட்டுடும். ஒரு நூல் இல்லாமல் அப்படியே க்ளீனாக தெரியும். அவ்வளோதான். இப்போ அடியில் முடிக்க போகிறோம். அது மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்த நூலெல்லாம் இப்போ தான் நான் வெட்டிட்டேன். நம்ம ஆரம்பிச்சது அடி பக்கத்துலேருந்து தைக்க ஆரம்பித்தோம். இது வரைக்கும் பாருங்கள் அந்த அடி பக்கம். இப்போ இங்கே வந்த பிறகு இது வரைக்கும் வந்து டைட் அடிச்சிடணும் திரும்ப. அப்போ தான் பிரிஞ்சு வராது. அவ்வளோதான். இப்போ முடிச்சாச்சு. இப்போ இந்த ஓப்பன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மாதிரி எங்கேயாவது நூல் வெட்டாமல் இருந்தால் அந்த நூலெல்லாம் உடனே வெட்டி விட்டுருங்க. இது ஓப்பன் உள் பக்கம். நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டே அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துட்டோம். பெண்ணில் ஒரு புள்ளி வச்சுருப்போம். அப்படியே அந்த இடத்துல கிராஸ் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ண முன்னாடி இந்த பக்கம் அப்படி திருப்பி வச்சு ஃபோல்டு பண்ணி அப்படியே தைச்சிக்கிட்டு போயிடுவோம். இப்போ இது வெளி பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வெளி பக்கம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஓப்பன், எந்த சுருக்கமுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஒரு பா ஷேப்பு. நீங்களும் இந்த மாதிரியே தைச்சி பாருங்கள், உங்களுக்கும் சரியாக வரும். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.